நண்பர்களே, இன்றைய பதிவாக மகர ராசி நண்பர்கள். உங்களுடைய ராசியினுடைய அதிபதியாக கருதப்படுபவர் சனி பகவான். இந்த சனி பகவான் ஒரு 7.5 வருஷம் இருந்து உங்களுக்கு படாத பாடுகள், பல கஷ்டங்கள், பல இன்பங்கள், துன்பங்கள், பல விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருந்த சில விஷயங்கள் நன்மைகள், பாதி நன்மைகளும் பாதி தீமைகளும் உங்கள் அதிபதியாக இருந்தாலும் ஒரு தகப்பனாக இருந்து என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே அவர் செஞ்சு விட்டு போயிட்டார். சொல்லப்போனால் அது காரணம் என்ன, அவருடைய அதிபதி அடியும் கொடுப்பார், அரவணைப்பும் செய்வார் என்பது போல் செய்துவிட்டு போயிட்டார். 2026 உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வண்டி வாகனம் வாங்கக்கூடியது நிச்சயமாக வாங்குவீர்கள். வண்டி வாகனத்து மேல் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு நோய் சார்ந்த நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் கண்டிப்பாக இருக்கும். சோர்வு அடையாமல் இருக்க உடற்பயிற்சி கொஞ்சம் எதிர்கொள்ளுங்கள். பணவரவு உங்களுக்கு கேட்கவே வேண்டாம், நல்லா மிக அற்புதமாக இருக்கும் பணவரவு. காரணம் என்னவென்றால் இப்போ தான் நீங்கள் கஷ்டத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. 2026 மிக அற்புதமாக மகர ராசிக்கு இருக்கும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் அருமையாக இருக்கும். 7 சனியில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். ஆகாதவங்களுக்கு இப்போ கண்டிப்பாக கல்யாண தடைகள் நீங்கும். நீங்கள் விநாயகப் பெருமான், ஆஞ்சநேயரை வழிபடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும். நம்ம 7 சனியில் இருந்தோம், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நீங்கள் அதை நினச்சிக்கிட்டே இல்லாமல் இந்த 2026 நமக்கு வெற்றியான இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கிடுங்க. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில அறிகுறிகள் சொல்கிறத பார்த்து அறிகுறிகள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற விஷயங்களே உங்களுக்கு தப்பாக புரியும். பேசக்கூடிய அட்வைஸ்களும் சரி, ஒரு நம்ம நன்மையை சொன்னாலும் அது தீமையாக அவங்க நினைத்து கொள்வார்கள். நீங்கள் தனக்கென்று இருப்பதே இந்த 2026 உங்களுக்கு இருக்கும். மண், மனைகள், வீடுகள் கட்டக்கூடியது 100% இந்த 2026 உங்களுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியே கிடைக்கும். வண்டி வாகனங்களை கொஞ்சம் பார்த்து இருப்பது நல்லது நண்பர்களே. நண்பர்களால் நன்மைகளே தரும் 2026. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர், விநாயகப் பெருமானை வழிபட்டு வருங்கள். மகர ராசி மென்மேலும் நல்லதாக இருக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.